الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور فاتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم அளவற்ற அருளாளனிகரே இல்லாத அன்பாளனேக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் இவ்வுயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அடைந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்திலோ வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும், தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடும் எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு அடியேன் இருக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே நாளைய மறுமை நாளை அல்லாஹ் எம் எல்லோரையும் முத்தகீன்களுடைய பட்டியலில் சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான கடமைகளை தந்திருக்கிறான். கடமைகள் இல்லாமல் நாம் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தாம் தமக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் என்று அல்லாஹ் பல கடமைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பானவர்களே, அந்த கடமைகளை நாம் எப்படி செய்கின்றோமோ, அந்த கடமைகளின் ஊடாக நாம் எப்படி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகின்றோமோ அந்த விதத்தில் தான் நாளைய மறுமையினால் அமைய இருக்கிறது. இந்த உலக வாழ்விலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனுடைய வயது கூட கூட அவருக்கு வர வேண்டிய பொறுப்புகளும் கடமைகளும் கூடிக்கொண்டே செல்கின்றன. ஏனென்றால் மாணவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், படிக்கின்ற மாணவனுக்கு சாதாரணமாக படிக்க வேண்டும் என ஒரு சிந்தனை தான் இருக்கும். பரீட்சையிலே நான் சிறந்த பெறுபேறை பெற வேண்டும்,
பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், நான் ஒரு முதுமானியாக பட்டதாரியாக ஆகி சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும், அல்லது வைத்தியராக ஆகி சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும், அல்லது ஒரு ஆசிரியராக சமூகத்துக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு வகையிலே அவர் ஒரு குறுகிய மட்டத்துக்குள் தான் தன்னுடைய பொறுப்பையும் தனக்குள்ள கடமைகளை யோசிப்பார். அதே வாலிபர் படித்து முடிந்து விட்டார், ஒரு ஜொப்போட்டு கிடைத்து விட்டது. அதற்கு பின்னால் அந்த வாலிபருக்கு திருமணம் பேசுகின்றார்கள். அன்பானவர்களே, அப்போது அந்த பிள்ளையுடைய அந்த வாலிபருடைய பொறுப்பு கொஞ்சம் கூட இருக்கிறது. திருமணம் முடிந்ததுக்கு பின்னால் தன்னை பற்றி தான் விசாரித்துக் கொள்கின்ற போது, திருமணம் முடிந்ததுக்கு பின்னால் ஒரு மனைவி தனக்காக இறைவன் ஒரு மனைவியை தந்திருக்கிறான், இந்த மனைவியை பற்றியும் அல்லாஹ் கேட்பான் என்ற ஒவ்வொரு பொறுப்புகள் கூடிக்கொண்டு செல்கிறது. இப்படியே காலப்போக்கிலே திருமணம் முடிச்ச ஒரு வருடம் 2 வருடங்களுக்கு பின்னால ஒரு குழந்தைக்கு தகப்பனாக மாறுகிறார், ஒரு குடும்பத்தின் ஒரு தலைவராக ஆகுகிறார் என்றால் அங்கே பிள்ளையுடைய பொறுப்பும் அவருக்கு வருகிறது. இப்படி வயதுகள் கூட கூட அவருடைய பொறுப்புகளும் அப்படியே கூடி செல்வதை பார்க்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கிறார். சில பொறுப்புகள் சமூகத்தால் கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகள், அது நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது பைத்துல் மால், அல்லது பைத்துல் ஜகாத், அல்லது சோசியல் சைட்டுடைய எல்லா வகையான பொறுப்புகளாகவும் இருக்கலாம். அது அல்லாமல் இன்னும் சில பொறுப்புகள் எங்களுடைய வயது கூட கூட தானாகவே அந்த பொறுப்பை நாம் செய்து கொள்ள வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களாகிய நாம், பொறுப்புதாரர்களாக நாம் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள், எங்களுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, பிள்ளைகளாக இருக்கின்ற செல்வ குழந்தைகளாக இருக்கின்ற நாம் எங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த 2 பகுதி, இரண்டு தலைப்புகள் என்றாலும் நிர்வாகத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த 2 தலைப்பிலும் சில விடயங்களை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கிறார். அந்த வகையிலே பெற்றோர்களாகிய நாம் மிக மிக பொறுப்புகள் கூடியவர்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல பொறுப்புகளை தந்திருக்கிறார். அதிலே ஒரு பொறுப்பு தான் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்க வேண்டும், சாலிஹான குழந்தை ஒன்று எனக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த திட்டங்களை வகுக்க வேண்டும். சிறந்த மனைவி எனக்கு கிடைத்தால்தான் சிறந்த குழந்தை எனக்கு கிடைக்கும், சாலிஹான மனைவி எனக்கு கிடைத்தால்தான் குடும்பத்திலே எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும் என்பதை இந்த கணவன் என்ன செய்ய வேண்டும், பெண் பார்க்கின்ற போதே யோசிக்க வேண்டும். அன்பானவர்களை, இன்னைக்கு எப்படி பெண் பார்க்கப்படுகிறது, அது இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைப்பாக இருந்தாலும் சில பிள்ளைகளே தனக்குரிய துணைவியை தேடிக் கொள்கின்றார்கள். சில பிள்ளைகளுடைய விருப்பம் இல்லாமல், மணமகளுடைய விருப்பம் இல்லாமல் பெற்றோர்கள் திணித்து, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை விரும்பி என்ன செய்கிறார், இந்த பிள்ளைதான் உனக்கு பொருத்தம் என்று சொல்லி அந்த கணவனுடைய அல்லது மனைவியுடைய பொருத்தம் இல்லாமல் பெற்றோர் திணித்து திருமண வாழ்க்கை அங்கு இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே திருமண பந்தல் இறைவதற்கு முன்னதாக சாலிஹான ஒரு மனைவியை தெரிவு செய்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான், வமின் ஆயாதிஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளில் நின்று உள்ளதுதான் உங்களை அல்லாஹ் சோடி சோடியாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்துல ஒன்றுமே சோடி இல்லாமல் இல்லை, அல்லாஹ் எல்லாத்தையும் சோடி சோடியாக தான் படைத்திருக்கிறான். அந்த வகையிலே இந்த உலகத்திலே அல்லாஹ் மனித குலத்தை படைத்து மனித குலத்தை அல்லாஹ் அழகாக்க அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான். குழந்தை கிடைக்கின்ற வழியை உழவு, குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வழி அதிகம் என்பார்கள். குழந்தை கிடைக்கின்ற வழி அது கொஞ்ச நேரத்தோடு போய் நின்றுவிடும். 1 நாள் 2 நாள் 3 நாளோட வழிகள் வருத்தங்கள் நின்றுவிடும். குழந்தை இல்லாத ஒரு கால முழுக்க கவலையாக, கால முழுக்க ஒரு வகையான சோர்வோடு இருப்பார்கள் குழந்தை இல்லாத அன்பானவர்களே. எனவே பிள்ளைகளை பாக்கியமாக பெற்ற அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான சில கடமைகளை நான் வழங்கப்படுத்துகின்றேன். அதிலே முதலாவது கடமை எது தெரியுமா? நானும் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது கடமை எங்களுடைய பிள்ளைக்கு சாலிஹான நல்ல பெயரை வைக்கணும். பெயர் என்பது பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துஆ.
ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையுடைய பெயரை அந்த பிள்ளை கூப்பிடுவதை விடவும் முதியவர்கள், வயதில மூத்தவர்கள், தாய் தாப்பன் அல்லது எங்கட தாய் தாப்பனுக்கு மூத்த அவருடைய தாய் தாப்பன், இவர்கள் தான் அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் அழைப்பார்கள். எனவே பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பெயர் முதலாவதாக அர்த்தமுள்ள நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி சில இடங்கள்ல பெயர் வைக்கப்படுகிறது, சில பிள்ளைகளுக்கு 3 பெயர், அரசாங்கத்துல ஒரு பெயர், ஐடி கார்டுல ஒரு பெயர் இருக்கும், பாஸ்போர்ட்ல ஒரு பெயர், அதெல்லாம் ஒரு பெயரா இருக்கும். ஆனா ஒரு பெயரை அவங்க பயன்படுத்துவாங்க. ஊர்ல எல்லோரும் சேர்ந்து நண்பர்கள் இன்னொரு பெயரை சொல்லுவாங்க. அன்பானவர்கள், எவ்வளவு பிள்ளைகளுக்கு பல பெயர்களை வைக்காதீங்க, ஒரு பெயரை எல்லா இடங்களையும் பயன்படுங்க. சில இடங்கள்ல பெயர்கள் மாறி எழுதப்படலாம். அதனால மாறி எழுதப்படுகின்ற போது செய்ய வழியில நாங்க வைத்த பெயரைத்தான் நாங்க வாசிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒருவர் என்னுடைய வகுப்புல அல்ல, என்னுடைய வகுப்புக்கு 2 வகுப்பு கீழே ஒருவர் என்னோட படித்தார், ஓதினார். அவருடைய பெயர் நிஅமத்துல்லா, அல்லாஹ்வுடைய அருள் என்று அவருடைய பெயர். ஆனால் அவருடைய பேர் சர்டிபிகேட்ல பெயரை எழுதுகின்ற போது நிஅமத்துல்லா என்று எழுதிவிட்டார். அன்பானவர்களே, அவரை அங்கே அழைக்கின்ற போது நிஅமத்துல்லா என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் அவருடைய பெயர் நிஅமத்துல்லா. எனவே பெயர்களை நாங்கள் எழுதி கொடுக்கின்ற போது நல்ல முறையிலே எழுதி கொடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெயர் என்பது மிக முக்கியமான ஒரு துஆ. அந்த பெயரை மாற்றி எழுதி கொடுக்கின்ற போது பிள்ளைகளை நாங்கள் கூப்பிடுகின்ற விதம் வித்தியாசமாக ஏற்படும். அதனால் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர் அர்த்தமுள்ள நல்ல பெயர்களை தேடி வைப்பது பெற்றோருடைய முதல் கடமையாக இருக்கிறது. 2வது, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு பெற்றோரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய 2வது விடயம், பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கிறோம். எங்கட குழந்தைகளுக்கு முதல் முன்மாதிரி பாடசாலையில உள்ள ஆசிரியர் அல்ல, மொண்டசூர்ல உள்ள டீச்சர் அல்ல, மக்தபிலேய குர்ஆன் மதரஸாவில் இருக்கக்கூடிய முஅல்லிம் அல்ல. எங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் முன்மாதிரி தாய் தான். முதல் முன்மாதிரி தாயும் தகப்பனும், அந்த பிள்ளையுடைய உறவுகள் தான் முதல் முன்மாதிரி. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளை கதைப்பது முதலாவது பாத்தை தாயுடைய பாத்தியத்தான். எனவே முதல் முன்மாதிரி தாய்க்கு, அந்த தாய் தான் பிள்ளைகளுக்கு முதல் முன்மாதிரியாக திகழ வேண்டும். அதனால் தான் சொல்லுவார்கள், கட்டிடம் சீராக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் சீராக இருக்க வேண்டும். இந்த அழகான பள்ளியை நீங்க கட்டிருக்கிறீங்க, அதுக்கு ஒரு பவுண்டேஷன் அஸ்திவாரம் அழகாக போடப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த பள்ளி அழகாத்திரமான ஒரு காட்சியோடு இங்கே காட்சி தருகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்லுகிறேன் என்றால், அஸ்திவாரங்கள் சீராக இல்லை என்றால் கட்டிடம் சீராக இருக்காது. அதே போன்று பொறுப்புதாரிகளாக இருக்கின்ற நானும் நீங்களும் நல்லவர்களாக இருந்தால், நானும் நீங்களும் பக்குவான்களாக இருந்தால், நானும் நீங்களும் நல்லவர்களாக இருந்தால், எங்களுடைய குழந்தைகள் சாலிஹான நல்ல குழந்தைகளாக உருவாகுவார்கள். முதலாவதாக பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை வைக்க வேண்டும். 2வது கடமை, பிள்ளைகளுக்கு நாங்க முன்மாதிரியாக எல்லா துறையிலும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கு முன்மாதிரி என்பதே ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அல்ல. பிள்ளைகளை அடுத்ததாக முன்மாதிரியாக இருப்பதோடு பிள்ளைகளுடைய கட்டுப்பாடு, பிள்ளைகளுடைய பராமரிப்பு, அன்பானவர்களே, அது ஒரு வயது வரைக்கும் மாத்திரமல்ல, அந்த பிள்ளை எப்போதும் எங்களுடைய பிள்ளைதான். திருமணம் முடித்தாலும், 2 பிள்ளைக்கு தகப்பனாக ஆகினாலும், அன்பானவர்களே, அந்த பிள்ளையுடைய கட்டுப்பாடு பெற்றோருடைய கையில இருக்க வேண்டும். இன்று கட்டுப்பாட்டை இழந்த பிள்ளைகளால் தான் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அன்பானவர்களே, எங்களுடைய கல்வி விகிதாச்சாரத்தை எடுத்து பாருங்கள். சிறைச்சாலையில் இருக்கின்ற வீதாசாரம் அதிகம், கல்வியிலே பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற வீதாசாரம் அதை விட குறைவாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இதனூடாக நாங்கள் விளங்குகின்றோம், எங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து போன எத்தனையோ பிள்ளைகள் இன்று அங்கு சிறைவாசத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்பாடோடு எங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்தால், எங்களுடைய புத்திமதிகளோடு, எங்களுடைய முன்மாதிரிகளோடு எங்களுடைய குழந்தைகள் வாழ்ந்தால், நிச்சயமாக ஒரு காலம் எங்களுடைய குழந்தைகள் சிறைச்சாலைக்கு செல்ல மாட்டார்கள். கல்வி கூடங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் மேல்மாறி பட்ட படிப்புகளுக்கு செல்வார் மாணவர்களே. எனவே நாங்கள் பிள்ளைகளை எல்லா சந்தர்ப்பம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தாலும்,
நீங்க பிள்ளை எடுத்த கணக்கு கேட்க வேண்டும். உங்களுடைய பிள்ளை உங்களை விட்டு ஒரு நாள் வெளியில தங்குறதா, அந்த பிள்ளை இடத்துல நீங்க கேட்க வேண்டும், மகன் நேற்று நீங்க வீட்டுக்கு வரையிலேயே எங்க தங்கினீங்க, யாரோட தங்கினீங்க, யார் யாரு உங்களோட இருந்தாங்க, யாருடைய வீட்டுல தங்கினீங்க, எத்தனை மணிக்கு இங்க வந்து சேர்ந்தீங்க என்ற விடயத்தை ஒவ்வொரு பெற்றோரும் கேட்க வேண்டுமானவர்களே. இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற நிறைய விடயங்களுக்கு தெரியும். அதனால மிக முக்கியமாக பிள்ளைகளுடைய கட்டுப்பாடு, பிள்ளைகளுடைய அந்த மிக முக்கியமான அந்த விடயங்களை நாங்கள் பங்கு செலுத்த வேண்டும். அதனோடு சேர்த்தன்மானவர்களே, நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் 7 வயதானா தொழுகையை நாங்கள் ஏவ வேண்டும். 10 வயதானா பிள்ளை தொலைலையா பிள்ளையை அடித்து தொலை வைக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளையை அடித்து தொலைக்கிறத விட பிள்ளைகளுக்கு பயான் செய்வதை விட அன்பானவர்களே, எத்தனையோ பெற்றோருடைய வாழ்க்கையில தொழுகை இல்லை. தொழுகை இல்லாட்டி நாங்க முஸ்லிமே இல்லை. நஊதுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்போம். தொழுகை என்பதுதான் எங்களுடைய அடையாளம். ஒரு நாளும் நெற்றியுடைய அடையாளம் அது தொழுகை. ஒரு நாள் ஒவ்வொரு இருக்கிறோம் தொழுகை. அன்பானவர்களே, உடம்புக்கு எப்படி தலை அவசியமோ அதே போல ஒரு முஃமினுக்கு தொழுகை அவசியம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே பல உரையாடல்களை சொல்லுகிறான். அந்த உரையாடல்களிலே அல்லாஹ் பல உரையாடல்களை பேசியிருக்கிறான். நல்லவர்களும் கெட்டவர்கள் பேசிக் கொள்கிற உரையாடல், அல்லாஹ்வுக்கும் மலக்குமார்களுக்கும் இடையிலான உரையாடல்கள், அதே போன்று அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உரையாடல். அப்படி ஒரு நல்ல ஒரு உரையாடலை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். சுவர்க்கம் சென்ற ஸ்ரீதேவிகளும் நரகிலே கருகிக் கொண்டிருக்கின்ற பாவிகளும் கண்ணியமானவர்கள் நாளை மறுமை நாளை பேசிக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் قالوا لم نكن من المصلين. சுவர்க்கத்திலே இருக்கின்ற ஸ்ரீதேவிகள் நரகிலே கருகிக் கொண்டிருக்கின்ற சக்கரன நரகத்திலே கருகிக் கொண்டிருக்கின்ற பாவிகளை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் ஏன் இந்த சக்கரன நரகத்துக்குள்ளே இருக்கிறீர்கள், ஏன் சக்கரன நரகத்துக்குள்ளே அல்லாஹ் உங்களை நுழைவித்திருக்கிறான் என்று அந்த ஸ்ரீதேவிகள் சுவர்க்கத்திலே இருந்து கேட்கின்ற போது அந்த நரகத்தினுடைய தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பாவிகள் 4 பதில்களை சொல்லுவார்கள். நானும் நீங்களும் நாளைய கியாமத்துடைய நாளையிலே இந்த 4 பதில்களை சொல்லிவிடக் கூடாது. முதலாவது சொல்வார்கள், காலூ லம் நகு மினல் முஸல்லீன். இந்த உலகத்தில் நாங்க தொலை இல்லை என்று சொல்லுவார்கள். அவர்களே, தொழுகை இல்லாதனால அல்லாஹ் எங்களை சக்கர் என்ற நரகத்துல போட்டிருக்கிறான். நஊதுபில்லாஹ், நாங்க குடும்பமாக ஒரு ஊராக தொழுகை இல்லாம இருந்தா நஊதுபில்லாஹ் அல்லாஹ் எங்கட குடும்பத்தை எங்கட வீட்டை நரகத்துல போட்டா அது ஒரு பயங்கரமான தண்டனையாக இருக்கும். அதனால பலவர்களே, முதலாவது சொல்லக்கூடிய செய்தி நாங்க தொலை இல்லை, இதனால நரகில கருகிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த பாவிகள் சொல்லுவார்கள். இரண்டாவது அந்த பாவிகள் சொல்லுவார்கள், வலம் நகுனுது இமுல் மிஸ்கீன். ஏழை எளிய மக்களுக்கு நாங்க உணவு கொடுக்கல. எத்தனையோ பேர் எங்கட கதவை தட்டினாங்க, எங்கட கதவு திறப்படையில்லை. எத்தனையோ பேர் தேவைகளுக்காக பயிர்களை தூக்கி கொண்டு வந்தார்கள், கொடுக்கவில்லை. அல்லது ஒரு முறை கொடுத்தாலும் மீன் இந்த பக்கமும் திரும்பி பார்க்க கூடாது என்று நாங்கள் கட்டளை போட்டு அனுப்பி அன்பானவர்களை இப்படி கொடுக்காமல் நாங்கள் தடுத்ததால், கொடுக்காமல் இருந்ததால் இன்று அல்லாஹ் சக்கரன நரகத்திலே வேதனை செய்கிறான் என்று அந்த சக்கரன நரகத்திலே கருகிக் கொண்டிருப்பவர்கள் சொல்வார்கள். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கரன நரகம் சாதாரணமான நரகம் அல்ல. ஏனைய எல்லா நரகத்திலும் எல்லா நரகங்களிடமும் ஒவ்வொரு நாளும் சக்கரன நரகத்தை விட்டு ஏனைய நரகங்கள் பாதுகாப்பு தேடுகின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு நரகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லவ்வாஹத்துல் லில் பஷர். மனிதனுடைய உடம்பை மாற்றிவிடும். இந்த உலகத்தில் உள்ள நெருப்புகள் மனிதனை மாற்றாது. 1 மாதம் 2 மாதத்தில் ஆளை தேடிக்கொள்ளலாம். ஆனால் மனிதனுடைய உருவையை மாற்றிவிடக் கூடியதான் நரக நெருப்பு என்று சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நஸாஅத்தல் லிஷவா. மனிதனுடைய தோலை அல்ல, மனிதனுடைய சதையை கலட்டக்கூடிய நரக நெருப்பு. இங்க உள்ள நெருப்பு எங்களுடைய தோலைத்தான் சூடும். அன்பானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயங்கரமான நரகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏழைய நரகங்கள் சக்கரை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய அளவுக்கு சக்கர் என்பது பயங்கரமான நரகம். தொழுகை விட்டவர்கள் அங்கே நுழைவிக்கப்படுவார்கள். எனவே குடும்பமாக, பிள்ளைகளாக, ஊராக தொழக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அந்த பாவிகள் சொல்லுவார்கள், நாங்கள் தர்மம் கொடுக்கல. மூணாவது சொல்வார்கள், வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன்.
நேரத்தை வீணடிப்போடு சேர்ந்து நாங்களும் எங்க நேரத்தை வீணாக்கி கொண்டிருந்தோம். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க நேரம் பள்ளியோட கலியே இல்ல, எங்கள நேரம் தஸ்பீஹோட கலியே இல்ல, எங்கள நேரம் குர்ஆன் திலாவத்துல கலியே இல்ல, எங்கள நேரம் நல்ல விடயங்கள கலியே இல்ல, எங்கள நேரம் வீணாக கழிச்சு. கண்ணியமானவர்களே, வீணாக எங்கள நேரத்தை கழிச்சு கொண்டிருந்தோம் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசிங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் சனிக்கிழமை. இன்றைய நாள்ல ஓதுற சூரா கஹ்ஃபுக்கு நன்மை வேற, நாளைய நாள்ல ஓதுற சூரா கஹ்ஃபுக்கு நன்மை வேற, இன்றைய நாள்ல சொல்ற ஸலவாத்துக்கு நன்மை வேற, நாளைய நாள்ல சொல்ற ஸலவாத்துக்கு நன்மை வேற. அன்பானவர்கள், இன்றைய நாள்ல சொல்ற இஸ்திக்ஃபார், இன்றைய நாள்ல கொடுக்கக்கூடிய தர்மம் இதற்கு நன்மை வேற, நாளைய நாள்ல செய்யக்கூடிய நன்மை வேற. கண்ணியமானவர்களே, எதை சொல்கிறேன்டா, இன்றைக்கு எங்களுக்கு 5000 ரூபாய் பணம் வர இல்ல, பரவாயில்லை, நாளைக்கு தேடிக்கொள்ளலாம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நாள் முடிஞ்சுட்டா நாளைய நாள் சனிக்கிழமை. மாணவர்களே, காலம் நேரம் பெருமதியானது, போனால் கிடைக்காது காலம் நேரம். எனவே சக்கராத்துல கூட மனிதன் ஆயுள் பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்நாள் பெருமதியானது என்பதை நானும் நீங்களும் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல வானத்தின் மீது சத்தியம் விட்டு பேசியிருக்கிறான், பூமியின் மீது சத்தியம் விட்டு பேசியிருக்கிறான், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியம் விட்டு தான் பேசியிருக்கிறான், காலத்தின் மீது சத்தியம் செய்த காலம் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். காலம் நேரம் பெருமதியானது என்பதை நானும் நீங்கள் உணர வேண்டும். கண்ணியமானவர்களே, நாலாவது அந்த பாவிகள் சொல்லுவார்கள், மறுமையினால பொய் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொல்வார். மறுமையினாலா, சிராத்து பாலமா, சுவர்க்கமா, நரகமா, இதெல்லாமே மாணவர்களே இப்படி நாங்க பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்வார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே எங்கட பிள்ளைகளுக்கு பருவ வயதுல நாங்க சொல்லக்கூடிய பழக்கம், 7 வயதுல ஏவோனும் 10 வயதுல சொல்ல வைக்கணும். கண்ணியமானவர்களே, அந்த அடிச்சு சொல்ல வைக்கக்கூடிய பழக்கம், பெற்றோர்கள் முன்மாதிரியாக சொல்லக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். மாணவர்களே, ஏனென்ன எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அது சிறார்கள், அவர்களுக்கு காட்ட வேண்டிய எல்லா வழிகாட்டுதல்களையும் நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் நாங்கள் தொழுகிறோம், 5 நேரங்கள் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் வச்சுக் கொள்வோம். 10 நிமிடமும் போகாது. 10 நிமிடம் என்று வச்சுக் கொண்டால் ஒரு நாளைக்கு தொழுவது வெறுமனே 50 நிமிடங்கள். ஒரு மணித்தியானம் என்று வைத்துக் கொள்வோம். 24 மணித்தியானங்களில் ஒரு மணித்தியானம் நாங்கள் தொழுகிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள ஒரே ஒரு வருடம் தொழுகிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள 2 வருடம் தொழுகிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள 4 வருடங்கள் தொழுகிறான். நோம்பு எடுத்து பாருங்க, 12 மாதத்துல ஒரு மாதம் நோம்பு பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் ஒரு வருடம் நோம்பு பிடிக்கிறான். 24 என்ற 2 வருடம், 48 என்ற 4 வருடம், 96 8 வருடம். ஒரு மனிதன் 96 வயதுல மௌத்தானால் வெறுமனே தொழுது 4 வருடங்கள், நோம்பு விட்டது வெறுமனே 8 வருடங்கள். மாணவர்களே, இந்த கடமையை கூட செய்யாமல் நானும் நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவு கொடுத்து விட்டால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வை எந்த முகத்தோடு சந்திப்பது? நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஆயுள்ள பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். முன்னா உள்ள சமூகம் அதிகமாக சிரமப்பட்டார்கள், அதிகமாக தர்மம் கொடுத்தார்கள். மாணவர்களே, அதிகமாக சிரமப்பட்டார்கள், அதிகமாக நோம்பு நோட்டார்கள், அதிகமாக தொழுதார்கள். இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வணக்கம் மிக மிக குறுகிய ஒரு வணக்கம். எனவே இந்த வணக்கங்களின் ஊடாக அல்லாஹ்வை நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும். தொழுகையில இபாதத் என்கிற வாழ்க்கையில வர வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக திகழ வேண்டும். அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களை, மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் குடும்ப விடயங்கள்ல பங்குதாராக, குடும்பத்துடைய நிர்வாக விஷயங்கள், அந்த விடயங்கள்ல பங்கு. பிள்ளைகள் வயது கூட கூட அன்பானவர்கள், எங்களுடைய பிள்ளைக்கு பாடசாலையில மொனிட்டர் பதவி கிடைக்குமாக இருந்தா, மொனிட்டர் பொறுப்பு கிடைக்குமாக இருந்தா, எங்களுடைய பிள்ளைக்கு ஊர்ல ஒரு சொசைட்டில தலைவராக, செயலாளராக, பொருளாளராக, மிக முக்கியமான ஒரு மெம்பராக எங்களுடைய பிள்ளை ஊருக்கு சேவை செய்ய முடியுமாக இருந்தா, அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய தாயின் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையுடைய சேவையை இனங்கண்டு பிள்ளைக்கும் வீட்டிலே சில பங்குகளை, சில பொறுப்புகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை கைட் பண்ண வேண்டிய, அந்த பிள்ளைக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருடைய பெற்றோருடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு என்ன நடக்கிறா, பிள்ளைகளுடைய மசூராவை சில பெற்றோர் கேட்கிறதே இல்ல. வாப்பா இது இப்படி இல்ல, வாப்பா இது இப்படி செய்வோம்னு சொன்னா சில பெற்றோர் அப்படியே பிள்ளைகளை மசூராவை தட்டி விடுற மாணவர்களே. எனவே இந்த விடயத்துல கூடுதலாக கவனம் எடுக்கணும். இன்னும் சில பெற்றோர்கள் நாங்க பார்க்கிறோம், பிள்ளைகள் எவ்வளவு தவறு செய்தாலும் கண்டுகொள்றது.
சாதாரணமாக எங்கட பார்வையில மோசமான ஒருவர் மோசமான ஒருவர் எங்கட பிள்ளைய பத்தி தவறான விஷயம் சொல்லுதா, அவங்களோட பிள்ளை இப்படி பழக்கமுட மக்களோடு சேர்றாரு, அவங்களோட பிள்ளை இப்படியான விடயத்துல ஈடுபடுறாரு, எனவே கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா உங்களோட வேலையை நீங்க பாருங்க. எங்கட பிள்ளை அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெற்று சமூகத்தில் இருக்கிறாங்க மாணவர்களே. அதாவது சமூகத்துல மதிக்கப்படாத ஒருவர் உங்களோட பிள்ளைய பத்தி எங்கள்கிட்ட சொன்னா அல்லது உங்கள்கிட்ட சொன்னா கண்ணியமா அதை கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. உங்களோட பிள்ளைய பற்றி தான் சொல்லுறாங்க. நான் கெட்டு போயிட்டேன், அதாவது மோசமான ஒருவராக இருந்தா நான் கெட்டு போயிட்டேன் பரவாயில்லை, உங்களோட பிள்ளை நல்ல பிள்ளை, நீங்களும் நல்லவங்க, அதனால உங்களோட பிள்ளை கிடக்கூடாததுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான், சில சந்தர்ப்பங்களை தவறு செய்யக்கூடிய மக்களை கூட அல்லாஹ் உங்களோட காலுக்கு அனுப்பி வச்சு உங்களோட பிள்ளையோட குறைய காட்டி தருவான். அந்த சந்தர்ப்பத்தை அந்த குறைய கண்டுகொள்ளாம என்னுடைய பிள்ளை அப்படி இல்லை, நீங்க அப்படி சொல்லவானா, உங்களோட வாயை கழுவி கொள்ளுங்க, நீங்க தௌபா செய்து கொள்ளுங்க, உங்களோட வேலையை நீங்க பாருங்க. எத்தனையோ பெற்றோர் சொன்ன அந்த பெற்றோருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு தாய் தாப்புடைய கட்டுப்பாட்டை இழந்த பிள்ளைகளாக, தாய் தாப்புடைய துவாவை இழந்த பிள்ளைகளாக, சமூகத்தின் மதுவாவுக்கு ஆளான பிள்ளைகளாக, சில வேளை தன்னுடைய பெற்றோரை விட்டு மதமாறிய பிள்ளைகளாக இன்றைய உலகத்திலே காட்சி தருவதை பார்க்கிறோம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான பெற்றோர்களை இரக்கமாக கேட்டுக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய தரத்தை, உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த டேலண்டை நீங்கள் கவனித்து அவர்களுக்கு பொறுப்புகளை நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய பிள்ளைகளுடைய மசூராக்களை உள்வாங்குங்கள். அது மிக முக்கியமான ஒரு அம்சம். வீட்டுல முக்கியமான ஒரு மசூரா வருகிறதா, கணவனும் மனைவி மாத்திர மசூரா செய்வதல்ல. கணவன் மனைவி உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாரையும் கூட்டி ஒரு மசூரா செய்யுங்க. அதுலதான் பரக்கத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வந்து சொல்றாங்க, நாயகமே எங்களோட குடும்பத்துல பரக்கத்தில் இருந்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலு ஜமீஆ வலா தஃபர்ரகு, சேர்ந்து சாப்பிடுங்க, பிரிஞ்சிடாதுன்னு சொன்னாங்க. சேர்ந்து சாப்பிடுவது, சேர்ந்து மசூரா செய்வது பரக்கத். இன்னைக்கு நாங்க எப்படி சாப்பிடுறது? எங்கட ஹஸ்பண்ட் அல்லது எங்கட கணவன் தந்தை ஒரு பயணம் போயிட்டாரு, வீட்டுல என்ன செய்யறது, படிக்கக்கூடிய பிள்ளை காலையில ஸ்கூலுக்கு போகணும், அந்த பிள்ளை செய்து 8:30 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிடுது, தனியே சாப்பிடு. என்ன செய்யறா மனைவி, தன்னுடைய கணவன் வரையிலேயே ஏக்கத்தோடு இருக்கிறாரோ, வந்ததுக்கு பின்னால் அவரோடு சேர்ந்து சாப்பிடுவோம். 9 மணி ஆகுது, 9:30 மணி ஆகுது, கணவன் வரையில மனைவி தனியை போட்டு சாப்பாடை போட்டு அவர் சாப்பிட்டு 10:30 மணிக்கு கணவன் வராரு, அவர் தனியே சாப்பிடுவார். கனிமா அந்த வீட்டுல பரக்கத்து கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன புத்திமதிகள் ஒன்றும் சேர்ந்து சாப்பிட வேண்டும். 3 பேரா 4 பேரா 5 பேரா குடும்பத்தில் இருக்கீங்க, சேர்ந்து சாப்பிடுங்க. அல்லாஹ் அதுல பரக்கத்தை வைத்து கண்மானவர்களே, உங்களுடைய குறைகள் அந்த 5 பேருடைய புத்தியும் 5 விதத்தில் இருக்கும். 5 பேர் இருக்கக்கூடிய அறிவு 5 விதத்தில் இருக்கும். சில வேளை எங்கட குறைகள் அங்கே சொல்லி தரப்படும். சில வேளை தாய் தாப்பனுக்கு தெரியாத ஹதீசுகள், தாய் தாப்பனுக்கு தெரியாத நல்ல விடயங்கள் எங்கட குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு தெரியாத நிறைய அனுபவங்கள், நிறைய நல்ல விடயங்கள் பெற்றோருக்கு தெரியும். அதனால மகன் இப்படி சாப்பிடுவானா, கீழே ஒரு அதாவது சோத்து மணி விழுந்தா அதாவது களி சாப்பிடுங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க, வலது கையால சாப்பிடுங்க, உங்களுக்கு முன்னால உள்ளதை சாப்பிடுங்க, மிச்ச சோறு போடவானாம், இதை சாப்பிட்டு போடுவோம். கண்ணியம் இதை சொல்லி கொடுக்கக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கும். இன்னைக்கு சில பிள்ளைகளை பார்க்கிறோம், திருமண வீடுக்கு போய் சகன்ல உட்கார்ந்துட்டா சில பிள்ளைகளுக்கு சாப்பிடவே தெரியா, நடுவுல இருந்து சாப்பிடுவாங்க. சில பிள்ளைகள் இறைச்சி துணுகளை பிச்சா மற்றவங்களோட கண் முகம் எல்லாம் நாசமா போயிடுது. சில பிள்ளைங்க செய்வாங்க, அந்த பிள்ளைக்கு எதை சாப்பாடு கறி போடணும்னு தெரியாது, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மாணவர்களே, எதை சொல்லுகிறேன் என்றா, எங்க பிள்ளைகளுக்கு இந்த பேசிக்க இந்த அறிவை நாங்க வீட்டுல இந்த கொடுக்கணுமா இருந்தா, நாங்க ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம் இருந்தா ஒரு காலம் நடக்காது. எனவே நாங்கள் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும். வீட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னா எங்கட குடும்பத்துல, எங்கட உறவுகளுக்குள்ள, எங்கட ஊருக்குள்ள அந்த ஒற்றுமையை எதிர்பார்க்க கஷ்டம். எனவே அன்பானவர்களே, மிக முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எங்கட பிள்ளைகளுக்கு உறவுகளை அறிமுகப்படுத்தும், சொந்தக்காரர்கள் அறிமுகப்படுத்தும். நிறைய பேருக்கு சொந்தக்காராக தெரியாது. எங்க சொந்தக்காரர் இருக்கிறாங்க அல்லது குடும்பம் இருக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு பயணம் போவோங்கல்ல, பிள்ளை சொல்றது எனக்கு வரையலாம், நான் என்ன கூட்டா எடுத்துக்க போறேன். கனிமானவர்களே, இதுக்கு நீங்க இடம் கொடுக்க வேணாம், வாங்க பார்க்கணும், நீங்க மாமாவை பார்க்கணும், நீங்க சாச்சாவை பார்க்கணும். உங்களோட சாச்சா இல்லையா, உங்களோட மாமா இல்லையா, உங்களோட பெரியப்பா இல்லையா, நீங்க பாக்குற இல்லையா, நீங்க அவங்களை துவாவுன்னு பெற்றுக் கொள்ற இல்லையா, உங்களை அவங்களுக்கு தெரியாது. கண்ணியமா நாங்க கூட்டி கொண்டு காட்டணும். நாங்க என்ன செய்யறா, பரவாயில்ல அவர் கூட்டாளி விட்டு இருக்கட்டும், அல்லது அடுத்த வீட்டு நானா விட்டு இருக்கட்டும், அடுத்த வீட்டு தாத்தா விட்டு இருக்கட்டும், இப்படியே விட்டுட்டு போறது. கண்ணியமானவர்களே, கால போக்கில் இந்த பிள்ளைகள் தான் என்ன செய்யறது, இந்த குடும்பமே தெரியாத பிள்ளைகளா, குடும்பத்தில் ஒரு ஜனாதாவில் இருந்தா அந்த பிள்ளை வராத காலவர்களே,
குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு நோயாளியா அந்த பிள்ளை பார்க்க வராது. ஏன் தாயின் தகப்பனும் பிள்ளைக்கு உறவுகளை பற்றிய அறிவை கொடுத்தில்ல, உறவுடைய பெருமதியை கொடுத்தில்ல, தாய் தகப்பன பெருமதியை கொடுத்தில்ல மாணவர்களே. எனவே இந்த விடயத்தில் கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்னும் ஏராளமான பொறுப்புகள் இருக்கின்றன. சுருக்கமாக நான் நினைவுபடுத்தினேன். அதாக பிள்ளைகளுடைய அந்த நண்பர்கள் நம்முடைய குழந்தைகளுடைய நட்புகளை மதியுங்கள். நட்புகளை அவர்கள் யாரை அவர்கள் பழகுகிறார்கள், அவருடைய பழக்கம் நலமானதா, அவர்கள் தெரிந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதா மோசமானதா என்பதை நீங்கள் கவனித்து அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். உங்களோட பிள்ளையை பார்ப்பதை போலதான் பிள்ளைகளுடைய நண்பரை நீங்க பார்க்கணும். பிள்ளைகளுடைய குறைகளை நண்பர்களுக்கு மத்தியில பப்ளிக் பண்ணக்கூடாது. உங்களோட பிள்ளைக்கு நண்பர்களுக்கு இடையில நல்ல ஒரு கௌரவம் இருக்கும், நல்ல ஒரு மரியாதை இருக்கும். அதை நீங்க என்ன செய்யறது, நண்பர்களுக்கு முன்னால உங்களோட பிள்ளைகளை ஏசிட்டு இருக்கிறது, கண்டமாக ஏசுறது அன்பானவர்களே, இது நல்ல பழக்கம் அல்ல. சில பெற்றோர்கள் நாங்க பார்க்கிறோம், பிள்ளை ஒரு தவறு தான் செய்யும், எல்லா சந்தர்ப்பங்களும் தவற குத்தி காட்டும். ஒரு பொய் தான் வாழ்க்கையில சொல்லியிருக்கிறார் மகன். எல்லா கட்டங்களும் பொய்யன் வாரான், பொய்யன், நீ ஒரு பொய்யன், ஓனா பேச்ச நம்ப மாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் குற்றம் சாட்டுறவர்களே. மறுபக்கம் எடுத்து பார்த்தா தகப்பன் எவ்வளவோ பொய் சொல்லுவார், அதை கேட்க பார்க்க யாருமே இல்ல. பிள்ளை வாழ்க்கையில ஒரு பொய்ய சொல்லிட்டாரு, அதுவும் தெரியாத வயது, நன்மை தீமை தெரியாத வயது, அறியாம சொல்லப்பட்டு கண்ணியமானவர்களே, இதைத்தான் பெரிதாக நடக்கிற எத்தனையோ பெற்றோர் இருக்கிறார்கள். மாணவர்களே, ஒரு பகுதி இருக்குது, ஒன்று எங்கட பிள்ளைகள் சொல்றத நம்புற இல்ல ஒரு பகுதி, இன்னொன்னு இருக்குது பிள்ளைகள குறையே எல்லா சந்தர்ப்பங்களும் தேர்வு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். மாணவர்கள், இதை நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்க வேண்டிய விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன். அடுத்ததாக பிள்ளைகளாகிய, அதாவது எங்கள் பெற்றோருடைய பிள்ளைகளாகிய தாய் தாப்பன் ஈண்டெடுத்து வளர்த்த அந்த குழந்தைகளாகிய எங்களுக்கு பொறுப்பும் அல்லாஹ் ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாங்க எந்த படிப்புக்கு போனாலும் எந்த துறைக்கு போனாலும் எங்க தாய் தகப்பன் துவா இல்லாம அங்க முன்னேற முடியாது. முதலாவதாக தாய் தகப்பன் அவற்றை துவா, அவங்களோட ஆசீர்வாதம், அதனோடு தான் அந்த பயணத்தை நாங்க ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் தாய் தகப்பனை மதிக்கின்ற பழக்கம், தாய் தாப்பனை மதிக்கான குழந்தை, தாய் தாப்பனுடைய மதிக்காத குழந்தை அல்லாஹுவை மதிக்காது. அல்லாஹ்வை மதிக்கின்ற குழந்தை தாய் தாப்பனை மதிக்கும். அன்பானவர்களே, எனவே பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிவுரை நாம் கொடுக்கணும். நிச்சயமா எங்கட பிள்ளை நல்ல பிள்ளையாக, சமூகத்துக்கு பிரயோஜனமான பிள்ளையாக உருவாகும். எனவே அந்த பிள்ளைகள் முதலாவதாக நாங்கள் வாழ்வது அல்லாஹ் ரசூலுக்காக, நாங்கள் வாழ்வது தாய் தாப்பனை சந்தோஷப்படுத்துகிறோம். இதனூடாக அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் நீங்களும் ஆசை கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சோர்வான ஒரு முகத்தோடு அந்த சபைக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஏன் சௌபான் கவலையா இருக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சௌபான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே, இந்த உலகத்துல நான் உங்களோடு இருக்கிறோம், நல்ல மக்களோடு இருக்கிறோம், மௌத்தானா நீங்க எல்லாம் நல்ல மக்களோடு சேர்ந்துருவீங்களே. இந்த உலகத்துல உங்க நினைவு வரும்போது ஏதாவது கேட்கணும்னு தோணும் போது உங்கள்கிட்ட வந்து கேட்போம். நாளைய கியாமத்துடைய நாளை நீங்க நபிமார்களோடு சேர்ந்துருவீங்களே, நபிமார்களோட சுவர்க்கத்தில் இருப்பீங்களே, நாங்க எங்க இருப்போம் அதை நினைச்சுதான் ஒரு கவலைன்னு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்க முன்னால அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கி உடனே பதில் கொடுக்கிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا. இந்த குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் வைக்கிறார். சூரத்துல் நிஸா 69வது ஆயத். என்ன குர்ஆன் ஆயத் சொல்கிறது? وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, அல்லாஹ் ரசூல் தான் இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு மேன்மையானவர்கள், நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டியவர்கள், எங்களுக்கு முன்மாதிரியாக சொல்லித் தந்த விடயங்களை நாங்கள் ஏற்று நடக்கக்கூடியது இந்த இரண்டு சாராவுடைய, இந்த இரண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்மாதிரி தான். இதை யார் வழிபட்டு நடக்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், வஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன், அவர்கள் அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு நாளைய மறுமையினால் எழுப்பாட்டப்படுவார்கள். கவலைப்பட வேணாம் சௌபான், நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு அவனி வாழ்ந்தா, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா, நாளைய மறுமையினால நீங்க நபிமாரோடு இருப்பீர்கள். மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன், சித்தீகீன்களோடு உண்மையாக இருப்பீர்கள். வஷ்ஷுஹதா, யுத்தம் செய்த சுஹதாக்களோடு இருப்பீர்கள். வஸ்ஸாலிஹீன், நல்ல மக்களோடு இருப்பீர்கள்.
பயப்படவானாம், கவலைப்படவானாம். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழ்ந்தால் நாளைய மறுமையினால நபிமாருடைய காலத்திலே நீங்க வாழ இல்லாம பரவாயில்லை, அல்லாஹ் நபிமார்களோடு பாட்டுவான், அல்லாஹ் சுஹதாக்களோடு பாட்டுவான், அல்லாஹ் உண்மையாரோடு பாட்டுவான், அல்லாஹ் நல்ல மக்களோடு பாட்டுவான் என்று சொல்லிவிட்டு இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் அழகாக முடிக்கிறான். வஹஸுன உலாயிக ரஃபீகா. இதை விட வேற என்ன அழகான நட்பு தேவை? இதை வேண்ட வேற என்ன அழகான பிரசித் தேவை? பாருங்களே, அல்லாஹ் ரசூலுக்காக அதுதானே வாழ்க்கை. என்ன விடயத்தை அல்லாஹ் சூரத்துன் நிசா 69வது ஆயத்துல முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் புத்திமதியாக சொல்லித்தாரான். ஸௌபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பதிலாக இறங்கின குர்ஆனுடைய ஆயத்தாக இருந்தாலும் முழு சமூகத்தையும் பார்த்து பேசக்கூடிய ஒரு ஆயத். ஒவ்வொரு வாலிபரும் இந்த ஆயத்தை முன்னால நிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை முன்னால நிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். நிறைய விடயங்களை சொல்ல எங்களுக்கு தெரியும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றது எவ்வளவு கஷ்டமாக வாழ்ந்தார். ஒவ்வொரு பிள்ளைகளும் படிப்பினை பெற வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தினூடாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ள வாழக்கூடிய வீடு ஆதர் அவருடைய தந்தை ஒரு ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒருவர். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மில்லத்தை இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒருவர். ஒரு வீட்டுக்குள்ள இரண்டு கட்சிக்காரர் வாழ்வதே ரொம்ப கஷ்டம். ஒரு போஸ்டர் ஒருத்தர் வந்து அந்த போஸ்டர் கழிச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு போஸ்டர் ஓட்டுவாங்க. ஆனா அந்த காலத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை வேறு ஒரு கொள்கையிலே இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானமான முறையிலே நல்ல முறையிலே சகவாழ்வான முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாம் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து, தன்னுடைய தந்தை ஆதர் ஷைத்தானை வணங்கக்கூடிய அவரை பார்த்து சொல்கிறார், என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய வாப்பாவே, ஷைத்தானை வணங்கவானாம். ஷைத்தான் படைத்த ரப்புக்கு மாற செய்யக்கூடிய வாப்பா, படைத்த ரப்புக்கு மாற செய்யறான் வாப்பா, அதனால நீங்க ஷைத்தானை வணங்க வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய மகன் தகப்பனுக்கு படிச்சிருக்கிறார். தாய் தாப்பன் தான் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லிக் கொடுக்கணும். குர்ஆன் சொல்லுது, சில பிள்ளைகளும் பெற்றோருக்கு புத்திமதி சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படியான புத்திமதி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்ப்பது பெற்றோருடைய கையில் இருக்கிறது. ஆன்மீகமானவர்களே, பெற்றோருடைய கையில் இருக்கிறது. ஆனா ஹஜ்ரத் ஆதர் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆதர் அந்த நெருப்பு வணங்கி இருக்கின்ற அந்த ஷைத்தானை வணங்கக்கூடிய அந்த நபரோடு நடந்து கொண்ட முறை, அன்பானவர்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க நல்ல ஒரு தகப்பன் இல்லை. நெருப்பை வணங்குகிறார், ஷைத்தானை வணங்குகிறார். அன்பானவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையோடு பேசுகின்றார்கள். யா அபதி இன்னி அகாஃப் அய்யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா. என்னுடைய தந்தையே, என்னுடைய வாப்பாவே, எனக்கு பயமா இருக்குது. ஷைத்தான், நீங்க அதாவது ஷைத்தான வணங்கி ஷைத்தானுடைய நண்பனாக ஆகி அல்லாஹ்வுடைய அதாபு உங்களை பிடிச்சு கொள்ளுமோ எனக்கு பயமாக. என்னுடைய வாப்பா அல்லவா, என்னுடைய வாப்பாக்கு நடந்த அந்த மகனால தாங்கிக் கொள்ளல அல்லவா, எனவே எனக்கு கவலையா இருக்குது. எனவே தந்தையே, நீங்க ஷைத்தான வணங்கவானாம்னு சொல்லி தன்னுடைய மகன் தந்தைக்கு, தன்னுடைய வாப்பாவுக்கு புத்திமை சொல்கிறார். அன்பானவர்களே, ஆதர் என்று சொல்லக்கூடிய அவர் கேட்கையில அடுத்ததாக ஆதர் பேச ஆரம்பித்தார். عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك وهجرني مليا. என்ன இப்ராஹிம் சொல்ற, இவ்வளவு காலம் வணங்கிட்டு வந்த இந்த சிலைகளை, இந்த சைத்தான்களை வணங்கவானு சொல்றது, இதை நான் விட மாட்டேன், இதை நான் செய்வேன், இந்த வேலையை நீ விடையிலண்டா உன்னை கல்லால அடிச்சு கொள்ளுவேன் என்று தந்தை நல்ல விஷயத்தை சொன்ன மகனுக்கு தந்தை சொல்லுகிற பதில் அடி கல்லால் அடித்து கொள்வேன் சொல்றார். மாணவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடக்கிறார்கள்? قال سلام عليك. அவர் துஆ செய்கிறார், அப்பா உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று அந்த தந்தைக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தையாக அவர் வாழ்ந்தார். அன்பானவர்களே, எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். நல்ல பண்பாடோடு நல்ல நாகரிகமான முறையில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். மினத்துராப் அலத்துராப் இலத்துராப், மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்குள்ளே போகிறோம்.
மேலியவர்கள் வாழ்வதை போன்று எங்களால் வாழ முடியாது. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமையிலே வெற்றி தோல்வியில் இருக்கிறது, மறுமையிலே சுவர்க்கம் நரகம் இருக்கிறது. இந்த உலக வாழ்வு டெஸ்டே தவிர இந்த வாழ்வு நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்வு தற்காலிகமானது என்பதை ஒவ்வொருவரும் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே பொறுப்புதாரிகள் தங்களுடைய பொறுப்பை நல்ல முறை செய்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை பெற்றோருடைய துஆவோடு, பெற்றோருடைய அந்த அன்போடு, பெற்றோருடைய வார்த்தைக்கு அப்பால் நீங்கள் செல்லாதீர்கள். பெற்றோர் ஒரு வார்த்தை, பெற்றோர் உங்களுக்கு விடயங்களை சொல்லித் தருகிறார், அதை கேட்டு நடங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துவான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று நாளைய கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்தை பரிசாக பெறக்கூடிய பெற்றோராக, பிள்ளைகளாக அல்லாஹ் இந்த ஊரணி கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்க்கின்ற விடயத்திலே தப்பு தவறு செய்தார்களோ அவர்களை நீ மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த பிள்ளைகள் பெற்றோருடைய பராமரிப்பை விட்டும் பெற்றோருடைய பேச்சு கேட்காமல் நடக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தாய் தாப்பு இந்த துவாக்களால், இந்த துவாக்களை கொண்டு அந்த பிள்ளைகள் தாய் தாப்பு கட்டுப்பட்டு நடக்கூடிய பிள்ளைகளாக நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த துவாவை சரிப்புரை கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இங்குள்ள மக்களுக்கு உன்னுடைய அருளையும் பரக்கத்தை நீ செய்து அருள் புரிவாயாக. நாளைய கியாமத்துடைய நாள் எங்கள் எல்லாருக்கும் வெற்றியை தந்துடுவாயாக, சுவர்க்கத்தை பரிசாக தந்துடுவாயாக. இந்த துவாவை சரிப்புரை கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. நாளை மறுமை நாள நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வையா அல்லாஹ், நபிமார்களோடு எங்களை சேர்த்து வையா அல்லாஹ், சித்திகீங்களோடு சேர்த்து வையா அல்லாஹ், சுஹதாக்களோடு எங்களை சேர்த்து வையா அல்லாஹ், உண்மையாளோடு எங்களை சேர்த்து வையா அல்லாஹ். நாளைய கியாமத்துடைய நாள நல்லோர்களை விட்டு எங்களை பிரித்து விடாத யா அல்லாஹ். எங்களை பெற்றோர்களாக, குடும்பமாக, பிள்ளைகளாக எங்களை சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் கலிமாவை நசிவாக்கிடுவாயாக. நல்ல மௌத்த தந்துடுவாயாக. நல்ல சரித்திரமான மக்கள் பேசக்கூடிய வகையில நல்ல மௌத்த தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அடுத்தடுத்த நிலைகளை எங்களுக்கு சீரானதாக்கி தந்துடுவாயாக. இந்த துவாவை தடுப்புரை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக.